ஸோ அவளை நான் குறை சுத்த விரும்ப மாட்டேன். ஏன்னா அப்பா இருக்கும்போது லவ் அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. படிப்பு, அதை விட்டால் டான்ஸு. எங்கள் அப்பாவுக்கு என்னென்னா, நீ டான்ஸுக்கு போகணும்னு நீ கரெக்டாக உன்னோட ஸ்டடீஸ் வந்து நீ பார்க்கணும். ஸோ வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டர் கிளாஸ்க்கு அனுப்பி விடுறேன், எல்லாத்துக்குமே அனுப்பிச்சி விடுறேன், டான்ஸ் கிளாஸ்க்கு அனுப்பிச்சி விட்றேன், எவ்வளோ நம்பிக்கை நான் அனுப்பிச்சி விடுறேன். ஸோ அந்த நம்பிக்கை காப்பாற்றிக்கிறதுக்காக நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, பேலன்ஸ் பண்ணுவேன் எங்கள் அப்பா பேச்சு மேலே. நான் எங்கேயும் யாரையும் பார்த்துடக்கூடாது அப்படிலாம் இருந்தது தான். அதுக்கடுத்து அப்பா போனதுக்கப்புறம் ஒரு 1 இயரில் எனக்கு வந்து ஒரு லவ் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அது ஒரு 3 இயர்ஸ் ஜர்னி ஆச்சு. 4th இயர்ஸ் பெருசு பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ பண்ணிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அதனால் ரொம்ப உடஞ்சேன். இன்றைக்கி வரைக்கும் நினைப்பேன். பட் ஆனால் அவங்க நான் தேங்க்ஸ் சொல்லுவேன். ஏன்னா அவங்க அன்றைக்கி வந்து என்னை விட்டு போகிறதுக்கு காரணம் சொல்லவே இல்லை. திடீர்னு ஒரு நாள் நான் கேட்குறேன், ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்கும் போது நீ ஒரு கிளாமர் டான்ஸர்னு சொன்னாங்க. ஸோ அன்றைக்கி அவங்க என்னை விட்டு போயிட்டாங்க. ஆனால் நான் அதை பிடிச்சிக்கிட்டேன். நான் கிளாமர் டான்ஸ்னு சொல்லிட்டு இல்லைண்ணே, அதுதான் இன்றைக்கி நான் இங்கே வரைக்கும் கொண்டு வருது. இதுக்கு மேலே இதை கொண்டு போகும். ஸோ அதனால் எனக்கு என் டான்ஸே பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். அதால் அன்றைக்கி உடஞ்சேன். பட் அதனால் எவ்வளோ உடைச்சாலும் என் டான்ஸ்லாம் நான் அவ்வளோ நல்லா இருக்கேன்.